Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்போவுமே நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச்சில் அப்ளை பண்ணணும். வந்து எப்படி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், மேலே ஒரு அந்த ஸ்மால் எம் போடுவோம்ல அது மாதிரி, கீழே ஹார்ட் யா, தமிழில் யா போடுவோம்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம வந்து எங்கேயுமே ஷார்ப் எட்ஜ் வரக்கூடாது, ஸ்ட்ரைட் லைன்ஸும் வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம மேலே ஒரு ஹார்ட், கீழே ஒரு ஹார்ட், மேலே ஒரு ஹார்ட், கீழே ஒரு ஹார்ட், இந்த மாதிரி தான் வாட்டர் ஃபில்லிங் போடுவோம். ஆனால் எப்போவுமே நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் யூஸ் பண்ணும்போது வரைஞ்சிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவு நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே அந்த டிசைன் நமக்கு தன்னாலே வந்துடும். நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்துகிட்டு அதில் வரைஞ்சி பாருங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம். அதுக்கப்புறம் தன்னாலே உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஸ்டிச் பண்ண வந்துடும். இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சு, ரொம்ப முக்கியம் வாட்டர் ஃபில்லிங். இதை வச்சு ஃபில் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அழகான லுக் கிடைக்கும். பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறது ஈஸி, ரவுண்டில் போடுறது கஷ்டம். பாருங்கள், எங்கேயுமே ஷார்ப் எட்ஜஸ் வரக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஃபில் பண்ணுவோம். நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து நீடில் எடுத்துருக்கிறேன். த்ரெட் நீடில் தான் எடுத்துருக்கிறேன். நான் வந்து 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதில் வந்து வாட்டர் ஃபில்லிங்கை அப்படியே ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரா பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே கரெக்டாக வந்துடும். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸில் இது யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், வாட்டர் ஃபில்லிங் வந்து வேறு எதுவுமே இல்லை. நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த ட்ராயிங் மேலே குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் தான் போடுறோம். இந்த கர்வ் மாதிரி வருதில்ல, அதில் மட்டும் ஷார்ப் எட்ஜ் வராதபடி நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி வாட்டர்
வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இவ்வளவே தான் நம்ம வந்து அந்த வரைஞ்சிருக்க ட்ராயிங் மேலேயே குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இதை நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டுமே போட்டுட்டு விட்டுறாமல் ஏதாவது ஒரு ஷேப் வரைஞ்சி ஒரு ரவுண்ட் ஷேப் ஆர் ஓவல் ஷேப் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி வரைஞ்சி அதுக்குள்ளேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பென்சில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பென்சில் வச்சு ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிக்சருக்குள்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே அது வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த கரெக்டாக அந்த கார்னர் அந்த பெண்டு அந்த வளைவு நம்ம மாதிரி போட்டோம்ல அந்த வளைவு வரும்போது அந்த ஷார்ப் எட்ஜுக்குள்ளே அந்த எஃபெக்ட் கொடுக்காம நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு போயிடணும். அங்கே இந்த மாதிரி தான் நம்ம வாட்டர் ஃபில்லிங் பண்ணுவோம். இது எதுவும் தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண்டு நாட் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெருசாக ஒரு லூப் எடுத்துட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு குட்டியாக ஒரு லூப் எடுத்து அந்த ஃபஸ்ட் எடுத்த லூப்புக்குள்ளே இந்த செகண்ட் லூப்பு வெளியே எடுத்து திருப்பி ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே நீடில் விட்டு செகண்ட் லூப்பு உள்ளே விட்டு த்ரெட்டை நைஸாக இழுக்குது. நாட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். நான் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் தனியாகவும் அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் தனியாகவுமே நான் ப்ளேலிஸ்ட்டில் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கிறேன். இதில் நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைகிறேன். நான் ட்ரா பண்ணாமல் வரைகிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்காங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். கிளாத் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வராது. அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எவ்வளோ செக் பண்ணி நம்ம டைட்டாக வச்சுருந்தா கூட நம்ம ஒர்க் பண்ண அது வந்து லூஸ் ஆகும். வாங்க இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பு ஃபுல்லாகவே நம்ம செயின் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே ட்ரா பண்ணோம்ல அதை அப்படியே இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோங்கிறத அப்படியே இமேஜின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த ஒரு ஷார்ப் எட்ஜும் வராமல் எந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் வராமல் எப்படி வேணாலும் நீங்கள் நான் மேலே சொன்ன மாதிரி எம் ஷேப்பு ஐ ஷேப் மட்டும் இல்லை, எப்படி வேணாலும் நீங்கள் ஆனால் இந்த வளைச்சி போடலாம். ஆனால் வந்து ஷார்ப் எட்ஜு வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் வரக்கூடாது. நம்ம அந்த ஐ போடுவோம்ல, தமிழில் ஐ போடுவோம்ல, அது மாதிரி ஐ மாதிரியே வந்துட்டே இருக்கும். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு. ப்ரைடல் ப்ளவுஸுக்கெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு மற்ற எல்லா ப்ளவுஸ்லேயுமே ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு டிசைனில் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி கேப் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேப்ஸ்லாம் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும்.
பாருங்கள், நீங்கள் வந்து எவ்வளோ வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு வாட்டர் ஃபில்லிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாம் அந்த ட்ராயிங்கை வந்து வரைஞ்சி பாருங்கள். நான் மேலே ட்ரா பண்ணி காமிச்சேன் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கீழே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் வந்து எப்போவுமே அந்த மாதிரி நம்ம வரைஞ்சி அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ட்ராயிங்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ட்ரா பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தன்னால் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்துடும். அந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே கர்வ் மாதிரி வளைச்சி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து பானி ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தண்ணி மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுனால இதை வந்து பானி ஸ்டிச்னும் சொல்லுவாங்க, வாட்டர் ஃபில்லிங்னும் சொல்லுவாங்க. இந்த ஃபில்லிங் பண்ணும்போது நம்மளோட நீடில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, டவுன்னு நம்ம நீடில் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் அது வந்து டேர்ன் ஆகும். அதனால் வந்து ரொம்ப நீடில் ப்ராக்டிஸ் கிடைக்கும். இந்த ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வராமல் கஷ்டப்பட்டவங்க கூட இந்த ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து வர எல்லா ஸ்டிச்சுமே, த்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிரும். இந்த வாட்டர் ஃபில்லிங்கில் வந்து நம்ம வந்து செயின்ஸ் குட்டி குட்டியாக தானே போடுவோம். அதனால வந்து ரொம்ப அழகான குட்டி குட்டியாக செயின் போடுறது கூட ரொம்ப உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகி அந்த குட்டி குட்டியாக செயின் போடுறது கூட நீங்கள் ஈஸியாக போடும்படி ப்ராக்டிஸ் ஆயிரும். பாருங்கள், நம்ம இப்போ முடிக்க போகிறோம். இந்த மாதிரி இடையில உங்களுக்கு எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுற மாதிரியோ எங்கேயாவது அந்த டெட் எண்டு முடிகிற மாதிரி வந்துடுச்சுன்னா அடுத்த இடத்துல இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அந்த ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளே வரைஞ்சிருக்கிறதுனால இப்படி தெரியுது உங்களுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக கொஞ்சம் பெரிய டிசைனில் அப்ளை பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக அழகாக கிடைக்கும். நம்ம இப்போ இதை எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இது மாதிரி நீங்களும் ஒரு ஷேப்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு டிசைன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.